வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ஒரு சீரிஸ் ரெசோனன்ஸில் எப்படி ஒரு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது, பேண்ட்வித் கண்டுபிடிக்கிறது, கியூ ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது. இது ஒரு சீரிஸ் சர்க்கியூட். இது எல்லாம் பாருங்கள், ரெசிஸ்டார் இருக்குது, இண்டக்டார் இருக்குது, ஒரு கெப்பாசிட்டார். இது எல்லாமே சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே ஒரு சோர்ஸ் இருக்குது, 20 sin ωt. சரி, இப்போது ஸ்டெப் 1 நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி. இது ஒரு சீரீஸ் ரெசோனன்ஸ்னால அதுக்கு ஃபார்முலா. இங்கே கொஷினில் சீரீஸ்னு கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் இந்த சர்க்கியூட் வச்சு இது சீரீஸ் ரெசோனன்ஸ்னு கண்டுபிடிக்கணும். சீரீஸ் ரெசோனன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளே இதே கொஷினை தியரியில் கேட்டாங்கன்னா, எக்ஸ்பிளைன் சீரீஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட்னு கேட்டாங்கன்னா, இந்த ஸ்டெப்ஸையே நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் வச்சு எழுத வேண்டியது தான். ஓகேங்களா? நீங்களே ஒரு சர்க்கியூட் போட்டு அதுக்கு ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி இப்படி கண்டுபிடிக்கணும், பேண்ட்வித் இப்படி கண்டுபிடிக்கணும்னா, கியூ ஃபேக்டர் இப்படி கண்டுபிடிக்கணும் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிரும், ப்ராப்ளமும் பார்த்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா ஒமேகா ஈக்குவல் டு 1/√of இண்டக்டார் வேல்யூ இன்ட்டு கெப்பாசிட்டர் வேல்யூ. ஸோ 1 இண்டக்டார் இதில் எவ்வளோ இருக்குது? இதில் 1 மில்லி ஹெர்ட்ஸ். அப்போது 1 இன்ட்டு மில்லினா 10⁻³ இன்ட்டு நெக்ஸ்ட் இருக்குது சி, கெப்பாசிட்டர் வேல்யூன்னு இருக்குது 0.4 மைக்ரோ ஃபேரட். ஸோ 0.4 மைக்ரோனா 10⁻⁻6. ஓகேங்களா? இப்போது இதை நீங்கள் கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 50 × 10⁻³ வரும். அந்த 10⁻³ நான் கிலோன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ 50 கிலோ ரேட் பர் செகண்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 பேண்ட் வித்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சீரீஸ் ரெசோனன்ஸில் பேண்ட் வித்துக்கு ஃபார்முலா R/L. ஆர்னானது ரெசிஸ்டார்னுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, எல்னா இண்டக்டார்னுடைய இண்டக்டன்ஸ் வேல்யூ. ஸோ ரெசிஸ்டார்னுடைய வேல்யூனா இருக்குது இங்கே ரெசிஸ்டன்ஸ் 2 எல்னா இண்டக்டார், இண்டக்டார்னா இருக்குது 1 × மில்லி ஹெர்ட்ஸ். ஸோ 1 × 10⁻³ இந்த 10⁻³ மேலே போச்சுன்னா 10⁻3. ஸோ அந்த 10⁻3 நான் கேன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ 2K ரேட் பர் செகண்ட். கேனா கிலோ. ஸோ கிலோ ஈக்குவல் டு 10⁻3. நெக்ஸ்ட்டுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கியூ ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஒரு சீரீஸ் ரெசோனன்ஸ்க்கு கியூ ஃபேக்டர் என்ன? ஸோ கியூ ஃபேக்டர் ஈக்குவல் டு கண்டுபிடிச்ச ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சியும் பேண்ட் வித்தையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கியூ ஃபேக்டர் கிடச்சிருப்போது. ஸோ கே கேன்சல், 2 1s are 225s are. புரியுதுங்களா? ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 50K. பேண்ட் வித் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 2K. இது கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருப்போம். ஒரு கியூ ஃபேக்டருக்கு யூனிட் கிடையாது. ஸோ இவ்வளவு தான் சீரீஸ் ரெசோனன்ஸ். உங்கள் எக்ஸாமில் இதை தியரியாக கேட்டாலும் இந்த ஃபார்முலாஸில் எழுதி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் கேட்டாலும் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இந்த சப்ஜெக்டினுடைய மற்ற வீடியோஸ்களை குறிப்பிட்ட பிளேலிஸ்டில் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 4G சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.